ஒரு காலத்தில் 2 ஊருக்கும் பொதுவாக தான் ஒரு குளம் இருந்துச்சு. ஆனால் இங்கே பொதுனாலே யாருக்குமே பிடிக்காது. அதனால் தனக்கு கீழே இருக்கிறவன் சரிசமமாக தண்ணி எடுக்கிறத விரும்பாத தடையூர் மக்கள் அவங்கள தண்ணி எடுக்க விடாமல் தடுத்தோம். மீறி தண்ணி எடுத்தால் சிறுநீர் கழிக்கிறதும் படி மேலே போய் அங்கே வர பொண்ணுங்களை கற்பழிக்கிறதுமா இருந்துச்சு. இவங்க பண்ண பாவத்தினாலேயே இவங்க ஊரில் மழை வராமல் விவசாயம் அழிஞ்சிடுச்சு. அதுக்காக இவங்க ஊர் பூசாரி கிட்ட பரிகாரம் கேட்டாங்க. அதுக்கு அந்த பூசாரி அந்த ஊர் மக்களை தண்ணியை எடுக்க விடுறதால் தான் நம்ம ஊருக்கு மழை வராமல் ஹீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டார். அதுக்காக இவங்க ஒரு ராட்சச முதலையை பிடிச்சிட்டு வந்து அந்த குளத்தில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே யார் போனாலும் அந்த முதலை வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. அந்த குளம் கடைசியாக யாருக்குமே உபயோகம் இல்லாமல் ரத்தக்கரை படிஞ்ச சபிக்கப்பட்ட குளமாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் பூசாரியும் இறந்துட்டார். சில காலங்கள் அப்படியே போனாலும் பல பேர் இன்னும் அதை மனசில் வச்சுக்கிட்டே தான் வாழறாங்க. முதலாளி முதலாளி ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்து ஊருக்கு பரிகாரம் கேட்க கிளம்பிட்டாங்க. உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ என்னவா அந்த ஊருக்கு போய் ஆகணுமோ? வேறு வழியே இல்லை முதலாளி. சுற்று வட்டாரத்துலேயே அவர் மட்டும்தான் சக்தி வாய்ந்த பூசாரி. பரிகாரம் எதுவும் செய்யலைன்னா ஊரே சுடுகாடாயிடும் முதலாளி. ஐயா, இங்கே சாமி யாரு? ஐயா சுவாமி, எங்கள் ஊருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சுவாமி. எங்கள் ஊர் கர்ப்பிணி பெண்கள்லாம் இறந்துடுறாங்க. அதையும் மீறி குழந்தை பெற்றாங்கன்னா ஒரு வாரத்துலேயே இறந்துடுறாங்க. என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல. நீங்கள் தான் நல்ல பரிகாரம் சொல்லணும். அப்ப சாமி வா, பரிகாரம் கேட்கிறாங்க சொல்லு. வேற பரிகாரம் பண்ண முடியாதா? இதுக்கு இதுதான் முடிவா? ஊரு நடுவுல இருக்கிற குளத்தாங்கரையில நீங்க செஞ்ச பாவம் அப்படியே நிக்கிறதா? அப்புசாமி சொல்றாரு, கேட்டுக்குங்களா. இதே நேரம் அடுத்த நாள் சூரியன் நேர்கோட்டில் இருக்கிற அந்த நேரம் ஒரு ஆண்குட்டி உலாவிக்கிட்டு இருக்கும். அத பழி கேட்கிறாரா? அத அவருக்கு பழி கொடுங்கடா. உங்க ஊர்ல கர்ப்பிணி பெண்கள் இறக்கவே மாட்டாங்க. போங்க. ஐயா சுவாமி, ஆண் குட்டினா என்னன்னு விளங்கல சுவாமி. அந்த நேரத்துல எந்த ஆண்குட்டி உலாவிக்கிட்டு இருந்தாலும் அத பழி கொடுக்க சொல்றாரா? போங்க. ஒத்தவங்களும் தான் யாரும் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்கல. அதை மீறி அங்கே நோந்துற போகுது. ஆடு மாடு கோழி தான். எதுவானாலும் பழி கொடு, சந்தேகப்படாம போ. அப்படி வா. புடி. கிளம்பு. போங்க.
அப்புசாமி யாரும் வராத குளத்துக்கிட்ட பரிகாரத்தை பரிகாரமா? முடிச்சிட்டு நல்ல பணத்தோட வாங்க. சந்தேகப்படாதீங்க, அவர் சொன்னா ஒரு காரணம் இருக்கும். சரி அப்போ பெரியவரே, ஊருக்குள்ள நாளைக்கு பலி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பள்ளி பெண்கள்லாம் நடமாட்டம் வாத்தியார் சொல்லிட்டு இருக்கிறாரா? எல்லாம் எதுவும் பண்ணாம சமத்தா சரி இருங்க. சரிப்பா. டேய் நாளைக்கு பார்க்கலாம்டா. பார்த்துப்படா. அப்பா நான் சொல்லிட்டா பா, பள்ளிக்கூடமே போக பிடிக்கலப்பா. நான் ஆடு மாடு மேய்கிட்டாப்பா. ஐயா கதிரு, சொல்லுங்கப்பா. ஆடு நம்ம விட்டு எங்கேயும் போவாதையா. ஆனால் அந்த வயசு இருக்கு பார்த்தியா, அது போயிடும். செல்ல பிள்ளைக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போ என் தம்பிக்கு ஒரு மர்ம நோய் வந்து ஒரு மருத்துவரால் குணப்படுத்தவே முடியல. அதனால் எங்கள் ஆத்தா என்ன பண்ணுச்சு, ஒரு பூசாரி கிட்ட பரிகாரம் கேட்டு போச்சு. அதுக்கு அந்த பூசாரி, உன் குழந்தைய நம்ம குளத்தங்கரையிலல்ல அதில் முங்கி எந்திரிக்க வை, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே எங்கள் ஆத்தாவும் பண்ணுச்சு. ஆனால் எந்திரிச்சவன் உயிரோடவே இல்லை. ஏன்னு பார்த்தா தண்ணியில் முழுக வச்சதுனால மூச்சு முட்டி செத்து போயிட்டான். பெத்தவ கையாலே புள்ளைய கொன்ன கதையாயிருச்சு. என் தம்பி போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே என்னன்னு புரியாம தான் போயிட்டு இருந்துச்சு. உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை ஒரு சமநிலைக்கே வந்துச்சு. என் செல்ல புள்ள வரப்போகிற நேரம் மருத்துவம் பார்க்குற வைத்தியங்க குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடியும், உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னு புரியல. அப்புறம் பட்டணத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்களும் குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நிச்சயமாக சொல்லிட்டாங்க. ஒரே குழப்பத்தில் இருந்தபோது ஒரு அழுக சத்தத்தோட உன்னை என் கையில் கொண்டு வந்து கொடுத்து, உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்துட்டேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள உங்கள் அம்மா போயிட்டாலே அழுதுகிட்டு இருந்தேன். ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டதுக்கு, அப்பா 14 வயசு தானேப்பா ஆச்சு, அவள் எப்படிப்பா குழந்தைய தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் அப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறமா தான் எனக்கு இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுது. என் வாழ்க்கையில் எது சரி எது தப்பு என்னால் முடிவே எடுக்க முடியல. இந்த அறியாமைக்கெல்லாம் காரணம் படிப்பு தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்பி பார்க்கறதுக்குள்ள என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் இருக்க. அதனால தான் ஏன் சொல்கிறேன், படியா கதிரு, நல்லா படிக்கணும். சரிப்பா படிக்கிறேன்ப்பா. டேய் எங்கள் அப்பாட்ட நேற்று சொன்னடா பள்ளிக்கூடம் போகவே பிடிக்கலன்னு. என்னடா சொன்னாரு? அவர் பாட்டுன்னு கதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா. டேய் முந்திரிக்காய் பறிக்கலாம் சொல்லி ஏன்டா என்ன இங்கே கூட்டினு வந்த? எனக்கு அதுக்குள்ள முட்டிக்கின்னு வந்துச்சுடா. ஏச்சி போ. அப்பா
இரியா வர போ. ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் ஓம். சாமி கொஞ்சம் தாமதமாக வாங்க. என் பிள்ளைக்கு நான் சாராயம் காசுறேன்னே தெரியாதுல்ல. அப்புறம் என்ன இன்னைக்கு உங்கள் இடத்துல ஒரே கூட்டமாக இருந்துச்சு? எந்த ஊருக்காரங்க அவங்க? அவங்க பாலத்துக்கு பின்னாடி இருக்கிற தடையூருக்காரவங்க. அந்த ஊருக்காரங்களா? அவங்க ரொம்ப மோசமான ஆளாச்சே சாமி. என்ன சங்கதி? அதாவது அந்த ஊர்ல இன்னைக்கும் கர்ப்பிணி பொண்ணுங்க இறந்துக்கிட்டே இருக்காங்களாம். அது விஷயமா பரிகாரம் கட்டு வந்தானுங்க. அதுக்கு என்ன பரிகாரம் சாமி? அட நீ ஒன்று என்ன முத்து, நீயே எப்படி கேட்குற? உனக்கு தெரியாத பரிகாரமா? ஒத்த குளத்தாங்கரையில் அங்கே ஒரு ஆண்குட்டி உலாவிக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சி பழி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். எந்த குளம்? அட அந்த முதல குளம். அங்கே தான் யாரும் போக மாட்டாங்களே. பார்த்துட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா அதுக்கு வேற ஒரு பரிகாரத்தை சொல்லி அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அனுப்பிட வேண்டியதா. என்ன சாமி நீ இப்படி பண்ணலாமா நீ? அதுவும் அந்த குளத்து பக்கமா பரிகாரம் சொல்லுவ? முத்து, என்னதான் பண்ண சொல்ற? பழைய இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். எங்க போனாலும் சாமி வந்துட்டாருன்னு சொல்லி என்னை தள்ளி வச்சிடுறாங்க. என்னால் வேற வேலையே பார்க்க முடியல. எனக்கு இந்த தொழில் ரொம்ப பழகி போயிடுச்சு. சாமி, உன்னை சாமின்னு கூப்பிட்றதே பெரிய வரம் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நீ சாமின்னு காட்டிக்கின. சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்லது கெட்டது ரெண்டு இருக்குது. கெட்டதை உன்னால் ரொம்ப அதிகமாக உணர முடியும், நல்லதை கொஞ்சம் கம்மியாக தான் உணர முடியும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அதிகபட்சம் கொடுக்கக்கூடியது ஆறுதலான வார்த்தை தான் சாமி. உன்னை தேடி வரவங்களுக்கு நல்லதை மட்டும் சொல்லி அனுப்பு. அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல். சொல்லிட்டா இவனுங்க நாளைக்கே போய் கையை கோத்து குலுக்கி ஒண்ணுக்குள்ள ஒன்னா உறவாடிடுவானுங்க. சாமி, நான் ஒன்று சொல்றேன், நீ கேளு. இந்தா போய் எடுத்துருவா. போ, காலி ஆயிடுச்சு. விதி யாரை விட்டது சொல்லுங்க? சரி, அந்த குளத்து பக்கம் யாரு போறாங்க? விதியாவது மதியாவது போயா, போய் எடுத்துருவாயா, போயா. வந்துட்டானுங்க. என்ன நொங்கு வெட்டிக்கிட்டு இருக்கான்? அப்பா ஏய் முத்து, உன் பையனை என்னண்ணா சொல்ற? நான் உயிரோடு இருக்கிறது அந்த உயிருக்காக தான்டா.
பரிகாரத்துக்காக பண்ணீங்களா இல்ல பாலத்து பக்கம் வந்தானு பண்ணீங்களாடா டேய்? கதிரே, என் கதிரே, ஏடா பிஞ்சு உயிரை துடிக்க துடிக்க கொண்டிருக்கீங்களா? நீங்களாம் மனுஷங்களே இல்லடா, மனுஷங்களே இல்ல, மனுஷங்களோட கதிரே, கதிரே, ஐயா, கதிரே, 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 உனக்குள்ள அவ்வளோ இல்லப்பா, என்னாச்சியா? நானும் நண்பனும் ஆத்து பக்கம் போயிருந்தோம்ப்பா. பான்னு ஒரு சத்தம் கிடுச்சா நான் ஓடி போய் பார்த்தேன்னா என் நண்பனை ஒரு சத்தம் போயிட்டாருப்பா. எந்த ஃப்ரெண்டுயா? அதான் அந்த பூசாரி கந்தசாமி மகன்ப்பா.